ஏ காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு வந்து பேசிக்ஸ் ஆஃப் த பேசிக்ஸ், அதாவது ஒரு ஒரு சீக்வன்ஸ் பேஸ்லேயே ரம்மி கேம்லேயே, ஆனால் வந்து ஃபேமிலி விளையாடுற மாதிரி ஒரு ஒரு 4-5 பேர் 6 பேர் ஒரே டெக் வச்சு விளையாடுற மாதிரி ஒரு கேம். தட் இஸ் பேசிக்லி 4 கார்டு ரம்மி, 4 கார்டு ரம்மி, அவ்வளோதான். இந்த சேம் ரம்மி ரிலேட்டட் ரூல்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் 4 கார்டு தான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் போட போகிறோம். அந்த 4 கார்டு வச்சு சீக்வன்ஸ் சேர்க்கணும், செட்டு சேர்க்கணும். இல்லை ஜோக்கரும் இந்த கார்டில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ வைல்ட் கார்டு ஜோக்கரும் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸோ செட்டோ சேர்த்து வின் பண்ணணும் அப்படின்றது தான் கேமோட டீலு. அதுக்கு முதல்ல வந்து அந்த 54 கார்டு டெக்கை வந்து நீங்கள் நல்லா ஷஃபிள் பண்ணிங்க. நீங்கள் எப்படி ஷஃபிள் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஷஃபிள் பண்ணிக்கலாம். இல்லை அழகாக ஷஃபிள் பண்ணால் தான் வந்து இந்த பேருங்க வரவே மாட்டேங்குது, கார்டு டெக்கு பழசாக போயிட்டு. ஸோ எப்படி முடியுமோ எப்படி தெரியுமோ அதுமாரி ஷஃபிள் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா ஷஃபிள் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் மேட்ரு. கரெக்டாக ஷஃபிள் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது வந்து செகண்ட். ஸோ நான் பண்ணுற மாதிரிலாம் ஷஃபிள் பண்ணிங்கன்னா கார்டு ஏற்கனவே கொஞ்சம் மொக்கையாக போய் தான் கிடக்கு, கார்டு மடங்கி போயிடும். ஸோ இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த ரிஃபில் ஷஃபிள் அப்படின்ற ஷஃபில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனல். ஸோ இந்த 4 கார்டு ரம்மி எப்படி விளையாடுறதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து சீக்வன்ஸ் சேர்க்குறது, ஏற்கனவே யூனிக் சீக்வன்ஸ்லாம் அதிகபட்சம் சேர்க்குறது கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூனிக் சீக்வன்ஸுன்றது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஸு 2 3 4 5 6 7 8 9 10 ஜாக்கு குயின் கிங் அப்படின்றது தான் சீக்வன்ஸு. அதில் வந்து எந்த 3 கார்டை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கேமோட நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ 3 பிளேயர் விளையாடுறது எப்படின்னு மட்டும் சொல்லி கொடுத்துறேன். கார்டு ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் ஆளுக்கு 4 கார்டு. ஸோ 3 பிளேயர்ஸ் 4 கார்டுக்கு நடுவில் ஓப்பன் கார்டு ஒன்று போடணும். அப்புறம் வந்து வைல்ட் கார்டு ரம்மி, ஜோக்கரே வந்துட்டு. ஸோ வேணாம். ஸோ நம்ம ஜோக்கரை எடுத்து கீழே வச்சுட்டு, இல்லை நடுவில் எங்கேயாவது சொருவி வச்சுட்டு ஆக்சுவலாக வேறு ஏதாவது கார்டு எடுப்போம். ஸோ குயின் வந்திருக்கு. ஸோ குயின் தான் வந்து வைல்ட் கார்டு ரம்மி. 3 பேருக்கு இப்போ என்னென்னா சீக்வன்ஸ் சேர்க்குறது தான் மீன். வா. ஸோ நான் ஒரு கார்டு 3 கார்டு தான் போட்டிருக்கேன். ஸோ சீக்வன்ஸ் சேர்க்குறது தான். எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 6 8 2 6 இருக்குது. ஸோ என்னால் டம்மி சேர்க்க முடியும். டம்மி செட்னா 6 6 6 6 அப்படின்றது வந்து டம்மி செட்டு. இதுமாரி என்னால் சேர்க்க முடியும். இல்லை எனக்கு 6ம் 8ம் இருக்குது. ஸோ நடுவில் 7 வந்தாலும் சரி, இந்தாண்ட பக்கம் 9 வந்தாலும் சரி என்னால் சேர்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 7 9 3 எல்லாமே ஹார்ட்ஸ் வச்சுருக்காரு கிங்கு. இவருக்கு கார்டு, அப்புறம் இவருக்கு கார்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் சீக்வன்ஸில் எல்லாம் கொஞ்சம் ரேண்டமாக இருக்குது. 5 4 அப்படின்னு ஏதோ ஒரு ரேண்டமாக இருக்குது. ஸோ இவர் கார்டு நம்ம ஒரே சூட்டில் சேர்க்கணுன்றது தான். ஸோ நான் டீல் பண்ணதுனால இப்போ இவர் விளையாடணும். ஃபஸ்ட்டு கார்டு எடுக்கிறாரு. 7 ஆஃப் டைமண்ட்ஸ் தேவையா? சரி, ஓகே. 7ல் நம்ம சேர்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 7 வச்சுட்டு 3 டிஸ்போஸ் பண்ணுறாரு. இப்போ இவருக்கு தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஆஃப் ஹார்ட்ஸ் இவருக்கு தேவை கிடையாது. எடுத்து வைக்கலாம் தான் வைக்கலாம். 4 ஆஃப் டைமண்ட்ஸ் வருது. ஸோ 4 ஆஃப் டைமண்ட்ஸ் வச்சு இவரால் சீக்வன்ஸ் செட்டு சேர்க்க முடியும். ஸோ இவர் 10 போடுறாரு. 10 எனக்கு தேவையில்லை. ஸோ இங்கேருந்து நான் கார்டு எடுக்கிறேன். எனக்கு 3 வருது, எனக்கு 3 தேவை இல்லை அப்படின்னு நான் 3 போடுறேன். இவருக்கும் 3 தேவையில்லை, அதனால் டெக்லேருந்து எடுக்கிறாரு. 2 ஆஃப் கிளப்ஸு வருது, வேண்டியதில்லை. இவருக்கு 2 ஆஃப் கிளப்ஸு தேவையில்லை. ஸோ இங்கேருந்து எடுக்கிறது. 5 வருது. ஸோ இந்த 5 வச்சு கூட நம்ம அங்கே திரும்பி அடுத்து 5 வந்துச்சுன்னா 5 செட்டு சேர்க்கலாம். ஸோ இவர் கார்டை எடுத்து வச்சுக்கிறாரு. இவர் குயின் ட்ராப் பண்ணுறாரு. ஆக்சுவலாக குயின் ட்ராப் பண்ணக்கூடாது. ஓ மை காட், நோ. ஸோ 5 ஆஃப் இதையே ட்ராப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா குயின் வைல்ட் கார்டு ஜோக்கரு, அதை ட்ராப் பண்ணக்கூடாது. ட்ராப் பண்ணால் டப்புன்னு நீங்கள் எடுத்துக்கணும். 5 வந்திருக்கு, 5 ஆஃப் டைமண்ட் வந்திருக்கு. 5 ஆஃப் டைமண்ட் வச்சு நம்ம சீக்வன்ஸ் சேர்க்கலாம். ஆனால் சீக்வன்ஸ் சேர்க்கறதுக்குலாம் நேரம் கிடையாது. ஸோ நான் டெக்லேருந்து எடுக்கிறேன். கிங் ஆஃப் ஸ்பேட்ஸ் வருது, வேண்டியதில்லை. இவருக்கு கிங் வேணுமா? ஸோ எஸ், கிங்கை வந்து நான் வச்சுக்கிட்டு நான் வந்து ஆக்சுவலாக டம்மிஸ்யாகவே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 ட்ராப் பண்ணுறாரு. அடுத்து இவர் எடுக்கிறாரு. 9 தேவையில்லை. ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் வருது, தேவையில்லைன்னு ட்ராப் பண்ணுறாரு. ஸோ எனக்கு வேணும்னா நான் 2 சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் எடுத்துக்கிறேன். 8 ட்ராப் பண்ணுறேன். இவருக்கு தேவையில்லை, உள்ளாருந்து எடுக்கிறாரு. 8 வருது, 8 தேவையில்லை, ட்ராப் பண்ணுறாரு. இவர் பார்க்குறாரு. 4 4 5 குவீன் இருக்குது. ஸோ இவருக்கு இப்போ தேவை 4 கிடச்சிச்சின்னா அவர் டம்மி சேர்த்துடலாம். ஸோ
10 ஆஃப் டைமண்ட்ஸு தேவையில்லைன்னு ட்ராப் பண்ணுறாரு, எனக்கும் தேவையில்லை. ஸோ நான் கார்டு எடுக்கிறேன், ஏசு வருது. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு 6 ட்ராப் பண்ணுறேன். இவருக்கு 6 ஆஃப் ஹார்ட்ஸ் தேவையில்லை. ஸோ கார்டு எடுக்கிறாரு, 9 ஆஃப் டைமண்ட்ஸ் வருது, தேவையில்லைன்னு ட்ராப் பண்ணுறாரு. இவருக்கும் 9 ஆஃப் டைமண்ட்ஸ் தேவையில்லை. ஸோ கார்டு எடுக்கிறாரு, 4 வந்துச்சு. ஸோ 4 5 வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்படி க்ளோஸ் பண்ணால் கேம் ஓவர்னு அர்த்தம். அதாவது 4 3 4 ப்ளஸ் குவீனு தான் வந்து வைல்ட் கார்டு ஜோக்கர். ஸோ வந்ததுனால அவர் வந்து ஒரு செட்டு சேர்த்துட்டாரு, டம்மி செட்டு வித் வைல்ட் கார்டு ஜோக்கர். ஸோ இவர் வந்து கேம் வின் பண்ணிட்டாரு. எல்லா பாயிண்ட்ஸும் இவருக்கு தான் போகும். அது வின்னர், ஒரு கேமோட வின்னர்ன்ற கணக்கு தான். இதுவே எனக்கு ஏஸ் வந்துருந்துச்சுன்னா, இன்னொரு ஏஸோ இல்லைன்னா எனக்கு ஜோக்கரோ ஏதாவது வந்துருந்துச்சுன்னா நானும் இந்த கேமை நான் வின் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சீக்வன்ஸும் சேர்க்கலாம். சீக்வன்ஸ் எப்படி சேர்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9 8 ஸோ 7 8 9 ஐ மீன் இந்த இடத்துல என்கிட்ட இப்போது 7 இருந்துச்சுன்னா இது வரைக்கும் 7 ஆஃப் டைமண்ட்ஸ். ஸோ நான் இது வந்து எனக்கு 4 கார்டு இந்த கார்டு என்கிட்ட இருக்குது அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா 7 8 9 10 அப்படின்னு சொல்லி டைமண்ட்லேயே வந்து எனக்கு இந்த ஒரே சூட்டில் வரிசையாக சீக்வன்ஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்றாப்புல இருந்துச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏஸு கிங்கு குவீனு, ஏஸு ஜாக்கு குவீனு கிங்குன்னு சேர்க்கலாம். 10 ஜாக்கு குவீனு கிங்குன்னு சேர்க்கலாம். குவீனு கிங்கு ஜாக்கு குவீனு கிங்கு அப்புறம் 10 ஏஸ் பின்னாடி போட்டோ இல்லை முன்னாடி போட்டோவும் நீங்கள் சீக்வன்ஸ் சேர்க்கலாம். இதுதான் பேசிக்கலி சீக்வன்ஸ் சேர்க்குறது அப்படின்றது. ப்ளஸ் இந்த டம்மி அப்படின்றது இதுதான் அந்த டம்மி அப்படின்னு சொல்கிறது. இப்போ எனக்கு இங்கே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எனக்கு ப்ராப்பர் டம்மி சேர்ந்துருக்கும். இல்லை எனக்கு இப்போ வைல்ட் கார்டு இருந்ததுனால, வைல்ட் கார்டு ஜோக்கர் குவீனாக இருந்ததுனால அந்த குவீனை எடுத்து இங்கே நடுவில் வச்சு நான் என்னோட செட்டை முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து 4 கார்டு ரம்மி விளையாடுவது அப்படின்னு சொல்லிட்டு இதோட கேமின் விதிமுறைகள், வழிமுறைகள். ஸோ இவங்க சீக்வன்ஸ் சேர்க்கலாம், யூனிக் சீக்வன்ஸும் சேர்க்கலாம், டம்மியும் சேர்க்கலாம். டம்மி ஆர் யூனிக் சீக்வன்ஸ் வித் வைல்ட் கார்டு, சீக்வன்ஸ் வித் வைல்ட் கார்டும் சேர்க்கலாம். எது சேர்த்தாலுமே நீங்கள் வந்து ஆக்சுவலாக வின்னர், கேமில் வின்னர். எத்தனை பேர் ஒரு செட் கேம் வச்சுட்டு ஒரு 5 கேம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு எத்தனை பேர் கடைசியில் வின் பண்ணுறாங்களோ, ஜாஸ்தி வின் பண்ணவங்க கேமோட வின்னர்ஸ். அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது இந்த கேமில். ரொம்ப சிம்பிள் கேமு, குடும்பத்தோடு விளையாடலாம், ஈஸியாக புரியக்கூடிய கேம். ஸோ திஸ் இஸ் 4 கார்டு ரம்மி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I will see you on the next video. Till then, bye.